இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 11ஆம் நாள் சனிக்கிழமை. மீட்பின் நம்பிக்கை. இந்த காலத்தின் புனிதமான 11ஆம் நாளில் நாம் இறைவனோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டோம். இந்த நாட்களில் நாம் மனமாற்றம், நீதி, சமாதானம் ஆகியவற்றை குறித்து தியானித்து வந்தோம். இன்றைய இறைவார்த்தைகள் ஏசாயா தீர்க்கதரிசி 26, மத்தேயு 5 அதிகாரம் தவக்காலத்தின் நோக்கமான மீட்பின் நம்பிக்கை மற்றும் அதன் தன்மையான முழுமையான அன்பு ஆகியவற்றை பற்றி கவனத்தை ஈர்க்க நம்மை அழைக்கிறார். கடவுள் மீதான நமது நம்பிக்கை எப்படி சாவின் பிடியில் நீடித்து நிலைக்க வேண்டும், அந்த அன்பு எப்படி பகைவர்கள் வரை நீடிக்க வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பி இது நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய தவக்காலத்தின் நோக்கம் சாவின் மத்தியிலும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆண்டவரே நமது அடைக்கலம் என்று விசுவசிக்க வேண்டும். இது ரெண்டுதான். சாவின் மத்தியிலும் உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்ப வேண்டும். கடவுள் தான் அடைக்கலம் என்று முழுமையாக விசுவசிக்க வேண்டும். இறைவாக்கினர் ஏசாயா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் ஆழமான நோக்கத்தை துன்பத்தின் மத்தியிலும் சாவின் மத்தியிலும் நிலைத்திருந்து நம்பிக்கையை மையப்படுத்துகிறது. ஆண்டவரே, அவர்கள் துன்பத்தில் உம்மை நினைத்தார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மீது இருந்தபோது ஜெபிக்க தொடங்கினார்கள். இறந்தவர்கள் வாழ்வார்கள், அவருடைய சடங்குகள் உயிர்த்தெழும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறக்கூடிய வார்த்தைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்ராயல் மக்கள் துன்பத்தில் இருந்தபோது ஆண்டவரை அடைக்கலமாக நாடி ஜெபிக்க தொடங்கினார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தவக்காலம் என்பது நாமும் நமது பாவங்களின் பலவீனங்களை துன்பத்தை உணர்ந்து ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரை சார்ந்து கொள்வதற்கான காலம் இந்த காலம். இஸ்ராயல் மக்கள் பிள்ளை பிரவச வேதனை அனுபவித்தார்கள், ஆனால் பயனற்று போயிற்று. அதுபோல அவர்கள் மீட்புக்காக துடித்து தோல்வியை சந்தித்தார்கள். ஆனால் ஆண்டவரோ சாவின் மத்தியிலும் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். உங்களுடைய சடலங்கள் உயிர்த்தெழும், பொழுதில் உறங்குவோரை விழித்து பாடுங்கள், விழித்தெழுங்கள் என்கிறார். நம்முடைய இன்றைய தவக்காலத்தின் நோக்கம், நமது முயற்சிகள் தோல்வி அடைந்தாலும், உலகத்தின் சவால்கள் நம்மை சாவின் நிழலுக்கு இட்டுச் சென்றாலும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக முடிவில்லாத வாழ்வு உண்டு என்று அசைக்க முடியாத விசுவாசத்தில் நிலைத்திருப்பதே இதன் நோக்கம். முழுமையான அன்பு எல்லைகளை உடைத்து தந்தையின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மழைப்பொழிவு கற்பித்த அந்த முழுமையானது பெர்ஃபெக்ட் லவ் தான் தவக்காலத்தின் மிக உயர்ந்த தன்மை. உன் அயலாரை அடுத்திருப்பவனை அன்பு செய், உன் பகைவரை வெறுத்து ஒதுக்கு என்று சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரை அன்பு செய்யுங்கள், உங்களை துன்புறுத்துவோருக்காக ஜெபியுங்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவர் அருமையாய் கூறுகிறார் 5 அதிகாரத்திலே. பழைய ஏற்பாடு அடுத்திருப்பவர் நோக்கி சொன்னது. ஆனால் இயேசு பகைவரையும் துன்புறுத்துவோரையும் நேசிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கிறார். இதுவே மறைவு அறிவில் நீதியை விட மேலான நீதி என்பதை உணர்ந்து கொள்ளவும், நாம் பகைவரையும் அன்பு செய்கிற போது நாம் விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக மாறுகிறோம். ஏனெனில் அவர் தீயோர் மீதும் நல்லோர் மீதும் தமது கதிரவனை உதிக்கச் செய்கிறார், நீதியுள்ளோர் மீதும் நீதியற்றோர் மீதும் மழையை பொழியச் செய்கிறார் என்பது யதார்த்தம். நம்முடைய தவக்கால தியானங்களும் ஜெபங்களும் நம்முடைய உள்ளத்தில் பகைமை, வன்மம், வெறுப்பு ஆகியவை இருக்கிறதா என்று சோதித்து அறிய வேண்டும். இந்த தவ தியானத்தின் முடிவிலே நமக்கு பகைவராக இருப்பவர்களுக்காக உண்மையாக ஜெபிக்க தொடங்க வேண்டும். முடியுமா? இதுவே முழுமையை நோக்கிய நமது பயணத்தினை அடையாளம். இங்கே இறையியல் பொதுவாழ்வுடைய பார்வை என்ன? உயிர்த்தெழுதல் நம்பிக்கை மற்றும் சமாதான பணி, அமைதி பணி. ஏசாயா உயிர்த்தெழுதல் நம்பிக்கை மற்றும் இயேசுவின் பகைவரை நேசிக்கும் கட்டளை இரண்டும் நமது பொது வாழ்வில் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்றைய பொது வாழ்வில் அரசியல், இனம், மதம், சமூக வேறுபாடுகள் ஆகியவற்றின் அடிப்படையிலே பகைமை ஆழமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உலகம், குடும்பம் பிளவுபட்டு இருக்கிறது. ஒரு குழுவினர் மற்ற குழுவை வெறுப்பதும் அவர்களை துன்புறுத்துவதும் சாதாரணமாகிவிட்டது. அவதூறுகள் பரப்புவதும் சாதாரணமாகிவிட்டது.
இயேசுவின் போதனை இந்த பகைமையின் சுழற்சியை முடிவுக்கு கொண்டு வருகிறது. நம்முடைய பகைவர்களை அன்பு செய்வது என்பது வெறுமனே ஒரு தனிப்பட்ட உணர்வு அல்ல. இது ஒரு சமுதாயத்தின் அமைதியின் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரும் ஒரு புரட்சிகரமான செயல். பகைவர்களை அன்பு செய்யும் போதுதான் நாம் பகைமைக்கு அப்பாற்பட்ட விண்ணக தந்தையின் முழுமையான அன்பை பிரதிபலிக்கிறோம். அதுதான் முக்கியம். ஏசாயாவின் நம்பிக்கை என்ன? நம்முடைய நீதிக்கான போராட்டம் சாவில் முடிவடையாது என்பது. நம்முடைய நீதிக்கான போராட்டம் மரணத்தோடு முடிவடையாது என்ற விசுவாசத்தை கொடுக்கிறது. நம்முடைய பகைவரை அன்பு செய்யும் போது நாம் துன்புறுத்தப்படலாம். துன்புறுத்தப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது நமது நீதியும் அன்பும் நிலைத்து இறுதியில் வெற்றி பெறும் என்ற மீட்பின் நம்பிக்கையை நமக்கு அது துணிவை தருகிறது. இறுதியாக இன்று நாம் முழுமையின் பாதையை நோக்கி பயணிப்போமா? தவக்காலத்தின் இந்த 11வது நாளில் நாம் முழுமையான பாதையில் நடக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா கூறுவது போல நம்முடைய துன்பத்திலும் சாவிலும் ஆண்டவரை அடைக்கலமாக நாடி உயிர் தெழுதலின் நம்பிக்கையிலே நிலைத்திருப்போம். இயேசு கற்பித்தது போல நம்முடைய பகைவரையும் அன்பு செய்து அவர்களுக்காக ஜெபிப்பதன் மூலம் நம்முடைய விண்ணக தந்தையின் முழுமையான அன்பை பொது வாழ்விலும் நாம் பிரதிபலிப்போம். நம்முடைய அன்பு செயல்கள் பகைமையை தகர்த்து நமக்கு முடிவில்லாத வாழ்வை பெற்றுத் தருவதாக. ஆமென்.